விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 10ஆம் நாள் 24/3/2026 செவ்வாய்க்கிழமை மாலை 4:08 மணி வரை வளர்பிறை சஷ்டி திதியும் இரவு 7:05 மணி வரை ரோகிணி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11 மணி வரையும் மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, குளிகை பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் வடக்கு, பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் புதன், செவ்வாய், ராகு, மீனத்தில் சூரியன், சுக்கிரன், சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக செவ்வாயின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய சித்திரை, அவிட்டம், மிருகஸ்ரீஷம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு நிகழ்வுகளை மேற்கொண்டால் அந்த நிகழ்வு சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, குறிப்பாக பூஜை பரிகார அமைப்புகளை மேற்கொள்ள உகந்த தினம், மருத்துவம் பார்ப்பதற்கும் அது சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கும் உகந்த தினம், வீடு வாகன பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். செவ்வாய்க்கிழமை என்ற முறையில் முருகப்பெருமானை வழிபட சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் உருவாகும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். பொதுவாக அஷ்டமி நவமி திதியில் குழந்தை பிறக்கலாமா? பிறந்தால் ஏதாவது ஒரு தொந்தரவுகளை கொடுக்குமா? சுத்தமாக ஆகாத நாள் என்று சொல்கிறார்களே அப்படிங்கிறது நிறைய அன்பர்களுடைய சந்தேகம். பொதுவாக திதி, யோகம், கரணம், நட்சத்திரம் இதில் எல்லாமே ஜோதிடம் தனிநபருக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்வது அவசியம். பொது விசேஷ வைபவங்களுக்கு மட்டுமே இது போன்றதொரு பஞ்ச அங்கங்களை பார்க்கின்றோம். நாள், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம் என்பதெல்லாம் முகூர்த்த கணிதத்திற்கு மட்டுமே பயன்படும் என்ற சூழல்ல தனிநபர் ஜாதக அமைப்புகளில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் லக்னம், லக்னாதிபதி, லக்ன யோக தசாபுக்திகள் இது மட்டுமே தனிநபர் ஜாதகத்தில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மரண யோகம், அஷ்டமி நவமி, கீழ்நோக்கு நாள் இது போன்றதொரு செயல்பாடுகள் எல்லாம் தேவையற்ற ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அவசியம் புரிந்து கொள்வது முக்கியம். நன்றி. மேச ராசி என்பர்களே, திருப்திகரமான சூழல்களோடு முழுமையான மாறுபட்ட அனுபவங்களும் சந்தோஷமான நிகழ்வுகளும் ஏற்படக்கூடிய தினமாக இன்றைய நாள் மேசராசியினருக்கு அமைகிறது. குறிப்பிடத்தகுந்த மதிப்பு மிகுந்த சூழல்கள், எல்லோராலும் மதிக்கப்படுகின்ற தன்மைகள் அதிகமாக இருக்கும் என்பதாலும் சந்தோஷ அணுகுமுறைகள் கூடுதலாக இருக்கப்பெறுகிற தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமையும். தடைகள் அகலும், காரிய வெற்றிகள் ஏற்படும், காரிய அனுகூலங்கள் உண்டாகும், நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையும் நிம்மதியான சிந்தனைகளும் கூடுதலாக தோன்றக்கூடிய தினமாக மேசத்திற்கு மேன்மைகள் பொருந்திய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆசிர்வாதம் முழுமையாகவும் நிறைவாகவும் கிடைக்கும். சந்திரன் குரு சஞ்சாரங்கள் சகலவிதமான அனுகூலத்தையும் கொடுக்கும். நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். நிம்மதியான அணுகுமுறைகள் உண்டு. சகோதர உறவுகளால் ஆதாயமான தன்மைகள் ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கை அமைவதற்கான சூழல்களும் இருக்கிறது. திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் நல்ல விதமான முறையில் வரன் அமைவதற்கான வாய்ப்புகளும் நிறைவாகவே இருக்கிறது. குறிப்பாக தொழில் ரீதியான பயணங்கள் அனைத்தும் அனுகூலமான முறையில் இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களால் அனுகூலங்கள் உண்டு. மனதிற்கு மகிழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். பொதுவாக வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது மிக கவனமாக அளிப்பது நல்லது. புதிய வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான எண்ணங்களும் அனுகூலமாக அமையும். வீட்டில் இருக்கின்ற உறவுகளோடு விட்டு கொடுத்து அனுசரித்து போவது நல்லது. கடுமையான பேச்சுகளை தவிர்ப்பதால் குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். இன்றைய நாளை பொறுத்தவரை எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய அன்பர்களால் ஆதாயம் உருவாகும். குறிப்பாக பெண்மணிகளுக்கு சந்தோஷமான நடைமுறைகள் இன்றைய தினம் இருக்கும். மாணவர்கள் இளைஞர்கள் நினைத்ததை சாதிக்க இருக்கின்றீர்கள். அரசியல்வாதிகளுக்கும் கலைத்துறை என்பர்களுக்கும் கவலைகள் விலகுகிற நாளாக மேசத்திற்கு மேன்மைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம்,
அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் மேம்படுகிற நாளாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி என்பர்களே, வித்தியாசமான ஒரு சில செயல்பாடுகளின் மூலமாக விரும்பியது கிடைக்கப்பெறுகிற தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு முழுமையான பலன்களை கொடுக்கின்ற வகையில் சிறப்புகளோடு கூடிய நாளாக ரிஷபத்திற்கு அமையிருக்கிறது. தடைகள் அனைத்தும் நீங்கும். அனைவரோடும் சகஜமாக பழகுவீர்கள். மகிழ்ச்சிகரமான பொழுதாக இன்றைய நாளை உணருவீர்கள். முன்கோபத்தை தவிர்த்துவிட்டு பொறுமையாக செயல்படுவதன் மூலமாக நிறைய காரிய வெற்றிகள் கிடைக்கும். என்ன இருந்தாலும் ராசிநாதன் உச்சம் பெற்றிருப்பதும், ராசியில் வளர்பிறை சந்திரன் உச்சம் பெற்றிருப்பதும், தனஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதும், முக்கிய கிரகங்கள் எல்லாம் குறிப்பாக செவ்வாய் புதன் போன்றவைகள் குருவினுடைய தொடர்பில் இருப்பதுமான சூழலில் எதிர்பார்த்த வெற்றி உடனடியாக கிடைக்கும். எதிர்பாராத பணவரவும் உருவாகும். புதிய நண்பர்களின் சேர்க்கையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். கூடுமானவரை அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் விருப்பமும் ஆர்வமும் காட்டுவீர்கள். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். நீண்ட நாள் எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் சிறிது மந்தமான சூழலில் காணப்பட்டாலும் வருமானத்திற்கு குறையில்லாத சூழல் உறுதியான முறையில் நிலவும். போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது அனுகூலமான சூழலுக்கு வழிவகுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் அனுகூலத்தை செய்யும். சக ஊழியர்களோடு பேசும் பொழுது கோபப்படாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். குடும்ப உறவுகளிடம் இருந்து வந்த மன சங்கடங்கள் நீங்கி மகிழ்ச்சியான அணுகுமுறைகள் வெளிப்படும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. குழந்தைகளிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நல்லது. குறைகள் எதுவும் இல்லாத நாளாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். பணவரவு உடனடியாக கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு நற்பலன்கள் நடக்கும் தினமாக இன்றைய தினம் இருக்கும். கலைத்துறை என்பர்கள் எல்லாவிதமான நிகழ்வுகளிலும் அதிக கவனம் செலுத்துவீர்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகக்கூடிய தினமாக ரிஷபத்திற்கு சங்கடங்கள் எதுவும் இல்லாத நட்பு மேம்படுகிற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது. மிருகஸ்ரீச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக வல்லமை எப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறது? தனாதிபதி 12 உச்சம் பெற்று வளர்பிறை நிலையில் இருப்பதும், ராசியில் குரு பகவான் அபாரமாக சஞ்சரிப்பதும், 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் அதாவது 10இல் திக்பலம் பெற்ற சூரியன் அபாரமான முறையில் மிக சிறப்பாக சஞ்சரிப்பதுமான சூழலில் நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையும் நிம்மதியான அணுகுமுறைகளும் நிறைந்த தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமையும். மனோதைரியம் மேம்படும். எதையும் செய்து முடிக்கும் ஆற்றல் சிறப்பாக இருக்கும். மனக்கவலைகள் நீங்கும். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். நிதி நிலைமை இயல்பாக இருக்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் எதிர்பாராத செலவும் அது சுப செலவாகவும் இருக்கும். உங்களிடம் இருக்கின்ற விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமாகவும் கவனமாகவும் பார்த்து கொள்வது நல்லது. குடும்ப உறவுகளுக்குள் நிதானம் காப்பது அவசியம். சகோதர உறவுகளோடு அனுசரித்து போவது நல்லது. 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்களை தவிர்ப்பது சிறப்பு. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஏற்படும் பண தேவையை சரிக்கட்ட நண்பர்கள் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் காண தேவையான பணிகளில் ஈடுபடுவீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலகம் தொடர்பான வேலைகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். ஆனால் செய்த வேலைக்கு நல்ல பலனை உடனடியாக எதிர்பார்ப்பதற்கான தன்மைகளும் உண்டு. குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் தலை தூக்கும். அவற்றை லாபகமாக கையாண்டு சமாளிப்பீர்கள். நண்பர்களால் அனுகூலங்கள் உண்டு. தொழில் பங்குதாரர்களோடு பக்குவமாக பழகுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற மனசங்கடங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். எதிர்ப்பாளர்களால் மனசங்கடங்கள் உருவாகும். ஒதுங்கி இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். புதிதாக கடன் வாங்குவதை தவிர்ப்பது சிறப்பு. குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி உருவாகும். பெண்மணிகளுக்கு பணவரவு மேம்படும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதிலிருந்து வந்த தடைகள் விலகும். கலைத்துறை அன்பர்களுக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பொருளாதார மேன்மைகள் உருவாகும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்கள் வாகனங்கள் பயன்படுத்தும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும்
மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகக்கூடிய தினமாக மிதுனத்திற்கு மேன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகத்திற்கான கிரக வலிமை எப்படி இருக்கிறது? ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறார், அபாரமான சூழலில் சஞ்சரிக்கிறார். சிறப்புகள் அனைத்தையும் நிறைவாக உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறார். எல்லாவிதமான விஷயங்களிலும் மன தெளிவாக இருக்கும், குழப்பங்கள் நீங்கும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ராசிநாதன் உச்சம் பெற்று அவருடைய சொந்த நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் மிக சிறப்பாக சஞ்சரிக்கிறார். மனம் செம்மையடையும். அதே நேரத்தில் 12ஆம் இட குரு, 8ஆம் இட புதன் போன்றவர்கள் ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் போன்ற விஷயங்களில் கூடுதலாக ஆர்வத்தை தூண்டுவார்கள். குறிப்பாக 9இல் இருக்கின்ற சூரியன் பூர்வீக சொத்தின் மூலமாக சில அனுகூலங்களை கொடுப்பார். குறிப்பாக இன்றைய நாளில் எதையும் திட்டமிட்டு செயலாற்றி முழுமையான வெற்றிதனை பெற இருக்கிறீர்கள். எதிர்பாராத திருப்பமும் அனுகூலமும் ஏற்படும். புதிய நண்பர்களின் சேர்க்கை உருவாகும். குறிப்பாக சுக்கிரனுடைய சஞ்சாரம் பெண்களின் மூலமாக சில சங்கடங்களை ஏற்படுத்தலாம், கவனமாக இருங்கள். எதிலும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு இன்றைய நாளில் சிறப்பாக உண்டு. திறமையாக எதையும் வெற்றிகரமாக சமாளிப்பீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் திட்டமிட்டபடியே சிறப்பாக நடக்கும். செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். வியாபார போட்டிகளில் சாதகமான சூழல்கள் ஏற்படும். வருகிற வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவது சாதகமான தன்மைக்கு கூடுதலாக வழிவகுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள தொகை நிறைவான முறையில் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு வேலை மாற்றம் சார்ந்த விஷயங்களும் உண்டு. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உண்டு. உறவுகள், நட்புகள் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். குழந்தைகள் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். பெண்மணிகளுக்கு திறமையாக சமாளித்து எந்த பிரச்சனையிலும் சாதகமான முடிவை எடுப்பீர்கள். இழுபறியாக இருந்த காரியங்களில் எதிர்பாராத திருப்பம் உருவாகும். கலைத்துறை என்பர்களுக்கு தகுந்த மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும். தொழில், அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். குறிப்பாக இன்றைய நாள் மாணவர்கள், இளைஞர்களுக்கு உகந்ததானதொரு அனுகூலமான பலன்களை செய்கின்ற நாளாக கடகத்திற்கு அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் அதிகரிக்கிற தினமாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு சந்தோஷமான சூழல் உள்ள தினமாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழுகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிக்கனமான செயல்பாடுகளின் மூலமாகவும் மேம்பட்டதொரு நல்ல சூழல்களை உணர்வதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதாலும் எல்லா வகையிலும் வெற்றிகரமான சூழல்களை உணரக்கூடிய தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். எல்லோரோடும் யதார்த்தமாக பழகுவீர்கள். தன்னம்பிக்கை மேம்படும். தடைபட்ட காரியங்கள் சிறப்பாக நடக்கும். ராசிநாதன் மறைந்திருந்தாலும் வலிமை பெற்றிருக்கிறார். ராசியின் முக்கிய கிரகங்களான சந்திரன், குரு, செவ்வாய் போன்றவர்கள் மிக சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள். நேர்மையாக இருக்க வேண்டும் என்று எல்லோரையும் எதிர்பார்ப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். குறிப்பாக அனைத்து விதமான நிகழ்வுகளிலும் உங்களுடைய பங்களிப்பு குடும்ப உறவுகளுக்குள் கூடுதலாக இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் உங்களுடைய முயற்சியால் நல்லவிதமாக நடக்கும். அடுத்தவர்களால் இருந்து வந்த மன சங்கடங்கள் நீங்கும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்புத்தன்மைகள் விலகும். புதிதாக கடன் வாங்குகின்ற நிகழ்வுகளில் கவனமாக இருப்பது நல்லது. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவன் மனைவி உறவு விட்டு கொடுத்து போவதால் சிறப்பாக இருக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் அலைச்சல் இருந்தாலும் முடிவில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். முடியாது என எதிர்பார்த்த காரியங்கள் விரைவான முறையில் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலக வேலை தொடர்பாக சில சங்கடங்கள் உருவாகும். மேலதிகாரிகளை அனுசரித்து போவதும் கவனமாக நடந்து கொள்வதும் நல்லது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடை நீங்கி நடக்கும். உறவுகளிடம் நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி குறையும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள், பெரியோர்களின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். டிவி, பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்கள் இணையவழி வருமானம் போன்ற செயல்பாடுகளால் நல்ல லாபகரமான சூழல்கள் உண்டு. பெண்மணிகள் கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவதன் மூலமாக நன்மை உண்டாகும். கூடுதலாக எதிலும் இன்றைய நாளில் உழைக்க வேண்டியிருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகுந்த உகந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். கை கெட்டிய அனைத்து வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி வெற்றி காண இருக்கிறீர்கள்.
அரசியல்வாதிகள், சமூக சேவகர்களுக்கு பலன்கள் நன்மை தீமை என இரண்டும் கலந்த முறையிலேயே இருக்கும். எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுதும் கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக மேம்பட்ட நிலையில் பூர்த்தியாகின்ற நாளாக சிம்மத்திற்கு சிக்கல்கள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் பிறக்கிற தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற நாளாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியினருக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் எந்த அளவில் இருக்கிறது? எல்லா விதமான நன்மைகளையும் முழுமையான நிறைவானதொரு அனுகூலங்களையும் உறுதியாக பெறக்கூடிய தினமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். 10ஆம் இடத்தில் வலுவாக குரு பகவான் அமர்ந்திருப்பதும், கூடுதலாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் வளர்பிறை நிலையில் இருப்பதும், 6ஆம் பாவகத்தில் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் முழுமை பெற்று சஞ்சரிப்பதுமான சூழல்ல தொழில்துறையினருக்கும் உத்தியோகத்துறை அன்பர்களுக்கும் உறுதியானதொரு நல்ல தகவல்கள் வந்து சேருகிற நாளாக கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமையும். குறிப்பாக 2 10ஆம் பாவகங்களோடு குருவின் சஞ்சாரம் நல்லதொரு மேம்பட்ட சூழலை கொடுக்கும். நினைத்த காரியங்கள் அனைத்திலும் நிறைவான ஒரு சூழல் உருவாகும். தடை ஏற்பட்டு வந்த விஷயங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். குறிப்பாக நிதானமாகவும் செம்மையாகவும் செயலாற்றி காரிய வெற்றியை பெற இருக்கிறீர்கள். எல்லோரையும் நேசிப்பீர்கள். மனதளவில் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகும். குறிப்பாக நிதி நிலைமை மேம்படும். எதிர்ப்புகள் நீங்கி எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மன மகிழ்ச்சிக்காக பணம் செலவு செய்வதற்கான சூழல்களும் உருவாகும். நண்பர்கள் சேர்க்கை, அவர்களால் உதவியும் கிடைக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைப்பதற்கான தன்மைகளும் உண்டு. குறிப்பாக உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்கள், தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வேண்டிய உதவிகள் மேலதிகாரிகள் மூலம் கிடைக்கும். பொறுப்புகள் மேம்படும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, பணி நிரந்தரம் போன்ற விஷயங்களும் உண்டு. குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது சிறப்பு. எதிர்ப்பாளர்களால் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் எல்லாவிதமான விஷயங்களையும் சமாளிக்க முடியும். குழந்தைகள் மூலம் மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்கும். தேவையற்ற வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். கலைத்துறை என்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் ஏற்படும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் உண்டாகும். இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் நினைத்ததை சாதிக்கின்ற சிறப்புகள் நிறைந்த நாளாக கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் எல்லோ நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் உருவாகிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு கலகலப்பான சூழல் உள்ள தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாத்திற்கான இன்றைய நாளின் கிரக வலிமைகள் எப்படி இருக்கிறது? குறிப்பாக ராசியை வலிமை பெற்ற குரு பார்க்கிறார். 10க்குடைய சந்திரன் உச்சம், ராசிநாதன் உச்சம். கூடுதலாக 5ஆம் இடம் குருவின் தொடர்பு. பாக்யாதிபதி புதனும் குருவின் தொடர்போடு இருப்பதால் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அனுகூலமான செயல்முறைகளும் நடக்கின்ற தினமாக துலாத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். எல்லோரோடும் அனுசரித்து போவீர்கள். வெற்றிகரமான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. விரும்பத்தகாத சம்பவங்கள் அனைத்தும் விலகி நீங்கள் விருப்பப்பட்ட அனைத்து விதமான நிகழ்வுகளும் உடனடியாக நடக்கக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கும். நீதி, நியாயம், நேர்மை போன்ற செயல்பாடுகளால் அனைவராலும் மதிக்கப்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள். குறிப்பாக கோபதாப பிடிவாத குணங்களின் மூலமாக சில தொந்தரவுகள் ஏற்படலாம். அதை தவிர்ப்பது நல்லது. தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தந்தை உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். தாய்மாமா உறவுகளோடு அனுசரித்து போவது நல்லது. இளைய சகோதர, மூத்த சகோதர, உடன்பிறப்புகளிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது. 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்களை தவிர்ப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். அடுத்தவர்களால் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் உங்களுடைய முக்கியத்துவம் அதிகரிக்கும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நினைத்த நேரத்தில் சரியான முறையில் நடக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. குறிப்பாக வருகிற வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது அனுகூலமான சூழலுக்கு வழிவகுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலக வேலை தொடர்பான கவலைகள் ஏற்பட்டு விலகும். அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்கும். மேலதிகாரிகளிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை, விவசாயம், இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் போன்ற துறை, உத்தியோக அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு.
குடும்பத்தில் சுப காரியங்கள் சந்தோஷமான முறையில் நடக்கும். உறவுகளிடம் பக்குவமாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளிகள் நீங்கும். பெரியோர் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். பிள்ளைகளிடம் இனிமையாக பேசுவது நல்லது. அதாவது உங்களுடைய குழந்தைகளிடம் பக்குவமாக நடந்து கொள்வது சிறப்பு. பெண்மணிகள் கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவதன் மூலமாக நன்மை மேம்படும். எல்லாவிதமான விஷயங்களிலும் உங்களுடைய உழைப்பு கூடுதலாக தேவைப்படும். பொதுவாக இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பர்களுக்கும் இன்றைய நாள் கூடுதல் முயற்சிக்கு பிறகு காரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் நிறைந்த நாளாக அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு செலவுகள் நீங்குகிற நாளாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கின்ற நாளாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியினருக்கான கிரக சூழல்கள் இன்றைய நாளில் எப்படி இருக்கிறது? நினைக்கிற காரியங்கள், எதிர்பார்த்த நிகழ்வுகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய தினமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக ராசிநாதன் வலுப்பெற்றிருக்கிறார். குருவின் தொடர்போடு இருக்கிறார். ராஜயோகாதிபதி ராசியை பார்க்கிறார். வளர்பிறை நிலையில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறார். ராஜயோகாதிபதி வலுப்பெற்றிருப்பது பொருளாதார மேன்மைகளை கொடுக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி நிறைந்த சூழலை கொடுக்கும். குறைகள் இல்லாத தன்மைகளை ஏற்படுத்தும். எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற நிலைமைகள் இருக்கும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். குடும்ப உறவுகளுக்குள் சந்தோஷம் மிகுதியாக இருக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். தேவையற்ற கவலை ஏற்பட்டு விலகும். எதிர்ப்புகளை சமாளிக்கும் சூழல் சிறப்பான வண்ணம் இருக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிரிகளால் இருந்து வந்த மன சங்கடங்கள் நீங்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான அமைப்புகளில் செலவுகள் கூடும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் சிறப்பான முன்னேற்றம் காண்பீர்கள். வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் வீண் முயற்சியாக இருந்தாலும் பின்னாளில் அதற்கான பலன்கள் நிறைவாக கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு கூடுதல் வேலை சுமை இருக்கும். எப்படியும் செய்து முடித்து நல்ல பெயர் வாங்கலாம் என்ற எண்ணங்களும் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடை நீங்கி சிறப்பாக நடக்கும். குடும்ப உறவுகள் பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகள் மகிழ்ச்சிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டு. உறவுகள் வருகையால் மகிழ்ச்சி உருவாகும். பெண்மணிகளுக்கு வீண் அலைச்சலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். முயற்சிகள் பலனளிக்கும். கலைத்துறை என்பர்களுக்கு நல்ல லாபம் உண்டு. கடந்த காலத்தை விட கூடுதல் அனுகூலங்கள் இன்றைய தினம் இருக்கும். புதிய நடிப்பு சார்ந்த விஷயங்களில் வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழல்கள் உருவாகும். எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும். மாணவர்கள் வழக்கத்தை விட கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லது. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள், மேன்மைகள் அனைத்தும் சிறப்பாக நடக்கக்கூடிய மேன்மைகள் பொருந்திய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்புயருகிற தினமாகவும், அனுசு நட்சத்திர அன்பர்களுக்கு நம்பிக்கை மேம்படுகிற நாளாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, முக்கிய கிரகங்கள் எல்லாம் மேன்மையாக இருக்கிற சூழல்ல எல்லாவிதமான அனுகூலங்களும் உயர்வுகளும் சிறப்புகளும் மேம்படுகிற தினமாக தனுசு ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் இருக்கும். எல்லோராலும் மதிக்கப்படுகிற நாள் என்று இன்றைய நாளை சொல்லலாம். எல்லாவிதமான தடைகளும் விலகும். எதிர்ப்புகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தொட்டது துளங்குவதற்கான சூழல்கள் மிக வலிமையாக உள்ள தினமாக தனுசு ராசிக்கு இன்றைய தினம் இருக்கும். ராசிநாதன் ஒருபுறம் ராசியை பார்ப்பதும், ராசியினுடைய யோக கிரகங்களான சூரியன், செவ்வாய், கூடுதலாக சந்திரன் போன்ற கிரக வலு சிறப்பாக இருக்கிறதாலும் சவாலான செயல்பாடுகளையும் சிக்கலான ஒரு சூழல்களையும் நல்ல விதமாக எதிர்கொண்டு வெற்றி காணுவீர்கள். பொருளாதார நலன் மேம்படும். குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மரியாதையும் கூடுதலாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள் சில சிக்கல்களை கொடுக்கும். கவனமாக இருங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். எதிர்ப்பாளர்களால் மனம் சங்கடம் கொள்ளுகிற நிகழ்வுகள் இருக்கும். கூடுமானவரை ஒத்துவராத நபர்களிடமிருந்து முழுமையாக விலகி ஒதுங்கிக் கொள்வதும் சிறப்பான சூழலாக இருக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை வர்த்தகம், செய்தொழில், வியாபார அமைப்புகளில் இருந்த நீண்ட நெடுநாளைய போட்டிகள் விலகும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உருவாகும். வர்த்தகம் கூடுதலாக மேன்மையை பெறும். விளையாட்டு போன்ற விஷயங்களில் ஆர்வம் சிறப்பான முறையில் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனைத்து விதமான நற்பலன்களும் நடக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் புழங்குகிற இடங்களில் பணியாற்றுகிற நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளிலும் புதிய அனுபவங்கள் வெளிப்படும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை வங்கி பணி, கூடுதலாக எல்லா விதமான உயர் பொறுப்புகளிலும் பணியாற்றுகிற இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு மேன்மைகள் உண்டு.
பெண்மணிகள் இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் சாதனைகள் புரிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள் இளைஞர்களுக்கு மாற்றம் உண்டு. கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தடைகள் விலகுகிற நாளாக தனுசு ராசி அன்பர்களுக்கு மேன்மைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாகவும், பூராட நட்சத்திர அன்பர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான கிரக வலிமைகள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறது? மாற்றங்களை எதிர்பார்த்திருக்கிற அன்பர்களுக்கு நல்லதொரு மாற்றமும் உற்சாகமான சூழல்களும் மேம்பட்ட நிலையில் அமையக்கூடிய தினமாக மகரத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். எல்லோராலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகிறது. முக்கிய கிரகங்கள் எல்லாம் மாற்றத்தோடு சஞ்சரிக்கிறார்கள். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய சூழல்கள் நிறைவாக உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் சந்தோஷமான சூழல் உண்டு. குறிக்கோள்களை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நல்லவிதமான அமைப்பில் பயன் தரும். வர்த்தகம், செய்தொழில், வியாபாரம் சம்பந்தமான அமைப்புகளில் மிக மேம்பட்டதொரு சாதுரியமான செயல்பாடுகளின் மூலமாக உறுதியானதொரு நல்ல மேன்மையை நீங்கள் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலங்கள் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மேம்படும். நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையும் நிம்மதியான அணுகுமுறைகளும், கூடுதலாக தடைப்பட்ட திருமண காரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடப்பதுமான தன்மைகள் உள்ள நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். குலதெய்வ அனுகிரகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உண்டு. மனதிலிருந்து வந்த நீண்ட நெடுநாளைய குழப்பங்கள் நீங்கி அமைதியான சூழல் உருவாகும். நினைத்த காரியங்களில் சரியான முறையில் வெற்றி கிடைக்கும். தன வரவுகளின் மூலம் சேமிப்பு உயரும். எதிர்ப்புகள் மறைகின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கும். உங்களுடைய அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளுக்கும் நல்லதொரு சிறப்பு வாய்ந்த முக்கியத்துவம் கிடைக்கப் பெறுகிற நாளென்றே மகரத்திற்கு இன்றைய நாளை சொல்லலாம். குறிப்பாக பெண்மணிகளுக்கு காரிய வெற்றி உண்டு. மாணவர்கள் இளைஞர்களுக்கு மாற்றம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கும் சமூக செயற்பாட்டாளர்களும் புகழப்படுகிற தன்மைகள் உண்டு. மொத்தத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரை மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாவிதமான செயல்பாடுகளிலும் அனுகூலம் நிறைந்த தன்மைகள் உள்ளது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு அமைதி நிறைந்த தினமாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை பொருந்திய நாளாகவும், அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்திற்கான கிரக வலிமைகள் எப்படி இருக்கிறது? குறிக்கோள்களை சிறப்பான முறையில் சாதித்து செயல்படுத்தி காட்டுகிற தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமையும். என்ன இருந்தாலும் ராசியை குரு பார்க்கிறார். கூடுதலாக முக்கிய யோக கிரகங்களான சுக்கிரன், சனி போன்றவைகள் ஓரளவு வலுவோடு சஞ்சரிக்கிறதால உறுதியான மனப்பான்மையோடு நினைத்ததை சாதிக்கின்ற மேம்பட்ட சூழலோடு கும்பத்திற்கு இன்றைய தினம் குறைகள் இல்லாத நாளாக அமையப் போகிறது. கூடுதலாக எல்லாவற்றிலும் வெற்றிகரமான வாய்ப்புகள் தேடி வரும். புதிதாக கடன் வாங்குகின்ற நிகழ்வுகள், கூடுதலாக அதன் மூலமாக சில சங்கடங்கள் ஏற்படலாம். ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருங்கள். எதிர்ப்பாளர்களிடமிருந்து கூடுமானவரை ஒதுங்கி இருப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். மனதிற்கு விருப்பமான தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான தன்மைகளும் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே பிரியமும் நெருக்கமும் அதிகரிக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் உடன் இருப்பவர்கள் பற்றிய தன்மைகளை முழுமையாக அறிந்து கொள்வீர்கள். உயர்வான சூழல் உண்டு. விரும்பியது அனைத்தும் விரும்பியபடி நடக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மேம்படும். குலதெய்வ அனுகிரகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். நீண்ட நாட்களாக முடியாது என கைவிடப்பட்ட சில முக்கியமான காரியங்கள் நல்ல விதமான முறையில் வெற்றியை கொடுக்கும். குறிப்பாக வர்த்தகம், செய்தொழில், வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகள் மேம்பட்டதொரு நல்ல பலனை கொடுக்கும். உத்தியோகத்துறை என்பர்களுக்கு பணிபுரிகின்ற இடங்களில் நல்லதொரு மகிழ்ச்சிகரமான சுபமங்கள செய்திகள் தேடி வரும். தனவரவுகளும் சிறப்பாக இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள் சந்தோஷமான சூழல் நிலவும். பொருளாதார நலனை மேம்படுத்திக் கொள்வதற்காக சேமிப்பு சார்ந்த சில முயற்சிகளை புதிதாக மேற்கொள்ள இருக்கிறீர்கள். இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு நல்லதொரு அனுகூலத்தை கொடுக்க இருக்கிறது. குறிப்பாக யூனிஃபார்ம் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய இராணுவம், காவல் பணி, இது போன்றதொரு உத்தியோக அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான தன்மைகள் உண்டு. தனவரவு மேம்படுகிற தினமாக இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பர்களுக்கும் ஆதாயம் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம்.
அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு அபிவிருத்தி நிறைந்த தினமாகவும், சதய நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனத்திற்கான கிரக வலிமைகள் எப்படி இருக்கிறது? மனதளவில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உற்சாகமும் கூடுதலாக பெருகுகின்ற தினமாக மீனத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். எல்லாவிதமான அணுகுமுறைகளிலும் உங்களுக்கான செயல்பாடுகள் அனைத்தும் வெற்றிகரமாக இருக்கும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையும் சிறப்பு மிகுந்த அனுகூலங்களும் உள்ள நாளாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அனைவராலும் அதிசயத்தக்க வகையில் நீங்கள் மதிக்கப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புகழ், வெற்றி, கீர்த்தி போன்ற நிகழ்வுகள் சிறப்பாக இருக்கும். வீடு வாகன யோகம் மேம்பட்ட நிலையில் இருக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குறிப்பாக ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது சிறப்பு. கணவன் மனைவி உறவு உற்சாகம் நிறைந்ததாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நன்மைகள் கூடுதலாக இருக்கும். மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நிறைய நடக்கக்கூடிய தினமாக மீனத்துக்கு இன்றைய நாள் இருக்கிறது. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் உங்களுடைய நிகழ்வுகள், செயல்பாடுகள் அனைத்தும் அனைவராலும் மதிக்கப்படத்தக்க வகையில் இருக்கும். நீண்ட நெடுநாட்களாக இருந்து வந்த கருத்து பேதமிகள் அனைத்தும் முழுமையாக நீங்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு உயர் அதிகாரிகள் பெரிய அளவில் அனுகூலமாகவும் ஆதரவாகவும் செயல்படுவார்கள். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் சூழ்ச்சியை முறியடிக்கக்கூடிய மேன்மைகள் பொருந்திய தினமாக இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக நெருங்கிய உறவினர்களால் நல்லதொரு மேன்மைகளை பெறுவீர்கள். உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். மனம் வெற்றிகரமான சூழலை நோக்கி செல்லும். அனைத்திலும் சாதனைகள் புரிகின்ற தினமாக பெண்மணிகளுக்கு இன்றைய தினம் அமைகிறது. மாணவர்கள், இளைஞர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் முழுமையான முறையில் கஷ்டங்கள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். எல்லாவற்றிலுமே பார்த்தீங்கன்னா தடைகள் நீங்கும். அனைவராலும் புகழப்படுகின்ற சூழல்கள் உருவாகும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உதவி மேம்படுகிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் உள்ள தினமாகவும், ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.